வணக்கம், காலை வணக்கம். கனிமுத்துக்களே, என் செல்வங்களே, உங்களுக்கு இறைவன் ஆசீர் என்றும் இருக்கட்டும். உளமாற நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இறைவன் ஆசீர் எப்பொழுதும் இருக்கும், இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் விரும்புவதோடு இல்லாமல் இறைவனிடம் மன்றாடுகிறேன். என் உடன்பிறப்புகளை ஆரோக்கியமாகவும் மன அமைதியோடும் வைத்தருளும் என் தந்தையே என்று நான் மன்றாடிக்கொண்டு உங்களிடம் ஏதாவது பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஓகே செல்வங்களே, நான் வீட்டிலேருந்து இங்கே வெளியே வந்து உங்கள்கிட்ட பேசலான்னு வரும்போது அங்கே ஒரு கண்ணாடியை பார்த்தேன். நிலை கண்ணாடி. பார்த்தேன். அது என்னை பிரதிபலித்தது. என்னை அது காட்டியது. நான் பார்த்தேன். என்னை ரசித்தேன். என்னை சரிப்படுத்தி கொண்டேன். அதே போல்தான் என் கண்களும் கண்களாலும் மற்றவர்களை காண முடிந்தது. எப்படி அந்த நிலை கண்ணுக்கு மற்றவர்களை காண முடிந்ததோ அதே மாதிரி தான் என்னுடைய கண்களுக்கும் மற்றவர்களை பார்க்க முடிந்தது. ஆனால் என் கண்களால் என் முகத்தை பார்க்க முடியவில்லை. என்னுடைய கண்களால் என் முகத்தை பார்க்க முடியவில்லை. மற்ற அங்கங்களை எல்லாம் பார்க்க முடிந்தது. கை, கால்கள், வயிறு, கால்கள், மற்ற உறுப்புகளை பார்க்க முடிந்தது. ஆனால் என் கண்ணால் என் முகத்தை பார்க்க முடியவில்லை. என்னடா இது? அந்த கண்ணாடி என்னை காட்டுச்சு. என்னுடைய முகத்தை, என் கண்கள் என் முகத்தை காட்ட மறுக்கிறது என்று யோசித்தேன். எஸ், என் கண்கள், என்னுடைய சொந்த கண்கள் என் முகத்தையும் காட்ட மறுக்கிறது, என் முதுகையும் காட்ட மறுக்கிறது. நான் இதுவரையில் என்னுடைய முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. எஸ், எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய குறை, என் கண்ணால் என் முகத்தை பார்க்க முடியவில்லை. யோசித்து பார்த்தேன். குழந்தை பருவத்திலிருந்தே இந்த பருவம் வரை என் முகத்தை என்னால் நான் பார்த்ததே இல்லை. இது சத்தியம். என் செல்வங்களே, இந்த நிலை எனக்கு மட்டும் இல்லை. என் செல்வங்களே, இந்த நிலை உங்களுக்கும். எஸ், உங்கள் கண்ணால் உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? என்னிடம் சொல்லுங்கள், பார்க்கலாம். உண்மையாக சொல்லுகிறேன், உங்களால் பார்த்திருக்க முடியாது. நீங்கள் சொல்லலாம், இல்லை தாத்தா, என் முகத்தை நான் பார்த்துக்கிறேன்னு. பொய்.
தவறான ஆ, பதில். கடவுள் படைப்பு. அது ஏன் அப்படி படைத்தாரோ தெரியவில்லை. நம் கண்களால் மற்றவர்களை பார்க்கலாம். நம் கண்களால் நம் முகத்தை பார்க்க ஏன் அது என்னத்துக்கு தெரில. அவர் அந்த நிலையை ஏற்படுத்தினார். நான் ஏங்குகிறேன். என் முகம் எப்படி இருக்கிறது, எந்த கோணத்தில் இருக்கிறது என்று பார்க்க ஆசைப்படுகிறேன். முடியவில்லை. ஒரு நிலை கண்ணாடியின் மூலமாக நம்மை பார்க்கலாம். அது காப்பிரைட், டூப்ளிகேட். அது மற்றொரு இது மூலிமா தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம சொந்த கண்களால் நம் சொந்த முகத்தை பார்க்க கடவுள் நமக்கு அந்த வரத்தை கொடுக்கவில்லை. எல்லாம் நன்மைக்காகவே என்ற முறையில் எளிதாக எடுத்துக்கொள்வோம். நம்ம என்னத்தான் கவலைப்பட்டாலும், உருண்டு உருண்டு பிறந்தாலும், கண்ணை துடைத்து கொண்டு நம் முகத்தை பார்க்க முயன்றாலும் பார்க்க முடியாது. உன்னால் முடியும் தம்பி, என்னுடைய சகோதரர்களால் சொன்னாங்க. என் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நம்மால் பார்க்க முடியவில்லை. நம் கண்களால் மற்றவர்களை பார்க்கலாம், அல்லது ஒரு நிலை கண்ணாடியின் வழியாக நம் முகத்தை பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் போலி. நம் முகம் இப்படித்தான் இருக்கிறது எப்படி நம்ப முடியும்? அந்த நிலை கண்ணாடி சில சமயத்தில் ஒடிஞ்சு போன நிலை கண்ணாடியின் மூலம் பார்த்தால் பல கோணங்களில் அந்த கண்ணாடி பீசஸ் துண்டுக்கள் நம் முகத்தை விகாரமாக காட்டும். அப்படி கூட நமது முகத்தை நிலை கண்ணாடியில் பார்க்கும்போது பார்க்கின்ற உருவம் வேறுபட்டும் இருக்கலாம். நான் கூறுவதை கூர்ந்து கவனியுங்கள். கூர்ந்து கவனியுங்கள். நான் சொல்வது உண்மை. நம் கண்ணால் நம் முகத்தை பார்க்க கடவுள் வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஏன்? வணக்கம்.